ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின் க்ளோவிங்க்கும் ஸ்கின் ஒயிட்டனிங்க்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நீங்கள் சாண்டல்வுட் பவுடர், ஒரிஜினல் சாண்டல்வுட் பவுடர், ரெட் சாண்டல்வுட் பவுடர் இல்லைன்னா ஒயிட் சாண்டல்வுட் பவுடர் உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் மாதிரி கடலை மாவு எடுத்துக்கலாம். சாண்டல்வுட் பவுடர் நேச்சுரல் ப்ளீச். ஸோ நம்மளோட ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணி கொடுக்கும். செம்ம பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். கடலை மாவு நேச்சுரல் கிளென்சர். உங்களுக்கே தெரியும், டேனை ரிமூவ் பண்ணி எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுக்கும். உங்களுக்கு வந்து கடலை மாவு செட் ஆகாதுன்னா பாசிப்பயிறு மாவு கூட எடுத்துக்கலாம். இது 3ல் ஏதாவது ஒரு ஸ்பூன் ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சோப்பு பேஸ்க்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு பியாஸ் சோப்பு. இதுக்கு முன்னாடி டவ் சோப்பை பேஸாக யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சோப்பு பண்ணி காட்டியிருப்பேன். அதுவுமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருந்தது. நீங்கள் வந்து சோப்பு பேஸ் வந்து தனியாக கூட வாங்கிக்கலாம். அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் எங்கே வேணால் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மில்க் பேஸ் சோப்புன்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக இருக்கும். உங்களுக்கு நார்மல் கிளிசரின் சோப்புனா கிளிசரின் சோப்பு, இல்லை மில்க் பேஸ் சோப்புனா சோப்பு, இல்லைனா கோட் மில்க் சோப்பு. இந்த மாதிரி பேஸு தனித்தனியாக இருக்குது. எது உங்களுக்கு செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி பேஸ் சோப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சோப்பு எடுத்துக்கிட்டாலுமே அதை சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ பியா சோப்பு, ஒரு பெரிய பியா சோப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 2 சோப்பு வந்து செய்யலாம். இந்த சோப்பு வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கனால பியா சோப்பு எத்தனை நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாமோ அதே மாதிரி நம்ம செய்கிற சோப்பையும் அத்தனை நாளைக்கு வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னைய கேட்டால் ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் வரைக்குமே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதில் நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி நல்ல ஒரு அகல பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஹேண்டில் இருக்க பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து இந்த சோப்பை போட்டு அதை நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து அது நல்லா சோப்பு வந்து லிக்விடாக நம்மளுக்கு வந்து ஆகிடும். இந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கரைச்சி வச்சதை அதில் அப்படியே நீங்கள் வந்து போட்டுருங்க. இதை வந்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை அப்படியே அந்த சூடு ஆறாமல் எடுத்துட்டு இதை வந்து அச்சு, உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்பில் உங்களுக்கு அச்சு வேணுமோ அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு அச்சு தனியாகவே உங்களுக்கு கிடைக்கும். நான் முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன். நான் வந்து சோப்பு டப்பாவே யூஸ் பண்ணுறேன். சோப்பு டப்பாவும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ரவுண்டு ஷேப்பில் வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோப்பு அச்சில் ஊற்றிட்டு இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் வச்சாலே, ஃப்ரீசரில் 3 ஹவர்ஸ் வைக்கணும். 3 ஹவர்ஸ் வச்சாலே அது நல்லா வந்து உறைஞ்சி நம்மளுக்கு சோப்பு வந்து ரெடி ஆகிடும். இல்லை 1 டே கூட வச்சுக்கலாம். நீங்கள் 1 டே ஃபுல்லாக கூட நீங்கள் 24 ஹவர்ஸ் வச்சு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நம்மளோட ஸ்கின் ஒயிட்டனிங் அண்ட் க்ளோவிங் சோப்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சோப்பு கூட வேறு என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னா, ஹனி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ, உங்களோட ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து இந்த நம்ம தண்ணி ஊற்றணும்ல அதுக்கு பதிலாக நீங்கள் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட இந்த சோப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சேர்க்குற இன்க்ரீடியன்ட் பொறுத்து அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1 மந்த் வச்சு யூஸ் பண்ணலாம், 2 மந்த் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோப்பை வரிசையாக ஒரு 3 பேர் நாங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ராஜி அக்காவோட ஸ்கின்னுக்கு வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கின் க்ளோவிங்கும் இருந்தது. நான் வந்து மாமோட ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ண சொன்னேன். மாமு வாஷ் பண்ணதுக்கப்புறமே நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நல்லாவே இந்த சோப்பில் வந்து நுரை வருது. நம்ம என்ன தான் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம் அப்படின்னாலுமே பியா சோப்பில் எப்படி நுரை வருமோ அதே அளவுக்கு நுரை வந்து நம்மளுக்கு வருது. மற்ற பேஸ் சோப்பை விட பியா சோப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு பியா சோப் போட்டு இந்த இன்க்ரீடியன்ட் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன்.
இந்த சோப் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க அப்படிங்கிறனால தான் நான் ஃபேஸில் மட்டுமே உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபுல் பாடி ஒயிட்டனிங் சோப்பு தான், தாராளமாக ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் வந்து ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இதில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம தாராளமாக ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. நல்ல ஒரு பிரைட்டனிங் இருந்தது, செம்ம க்ளோவிங்கும் இருந்தது. வாவ், உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோட ரிசல்ட்டு. இன்ஸ்டண்ட்டாகவே ஃபஸ்ட் டைம்லேயே ஸ்கின் வந்து சூப்பராக பிரைட்டன் பண்ணி கொடுத்துச்சு. டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா ஒரு டெய்லி ஒரு ஃபேஸ் பேக் போட்டால், ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக் போட்டால் எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் பிரைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு.